தோறும் கொண்டது வாழ்வு குடிலை மனம் தோறும் கொண்டது வாழ்வு குடிலை திருக்குறள் ராமகனக சுப்பிரத்தினம் ஐயாவை அனைவரும் வருக வருக என வரவேற்கலாம். வளர்ந்து கைத்தட்டோட ஐயாவை வரவேற்கலாம். இன்னும் பலமா உட்கார்ந்து எனர்ஜி ஃபுல்லா உங்க கை தட்டல தெரியணும். பரிபூரணம் மலத்திற்கு நாயகன் தாய்மனோசாமி ஜம்புகேஸ்வரர் ரெங்கநாதர் எல்லாரையும் வரவழைச்சு நாம பெரிய வணக்கம் தீபாவளி காமிச்சு இந்த நாளை நாம் அற்புதமா வரவேற்போம். இப்ப ஐயா உங்களுக்கு தீபாவளி காமிக்கிறேன். எல்லாருமே ஜோதி பாட்டு பாருங்க. ஜோதி 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 ஸ்ரீயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் ஜோதி 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 வாம ஜோதி சோம ஜோதி வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வ்யோம ஜோதி ஏம ஜோதி வ்யோம ஜோதி ஏவ ஜோதி வீர் ஜோதி ஏவ ஜோதி வீர் ஜோதி ஏக 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 ஜோதி ஆதி நீதி வேதனே ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு மாதனே ஆடல் நீடு மாதனே வாதி ஞான போதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே திருச்சிற்றம்பலம் தில்லையம் பலம் சிவகடாட்சம் பரிபூரணம் எல்லாரும் உட்காந்துருங்க. கதை ஆரம்பிக்கலாம். செம்பந்தி நாதம் ஆதி பேர் என்ன அவருக்கு? வாங்க 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 போலான்னு மட்டுவாருக்குள்ள நான் இப்ப தியானம் பண்ணோம். ஒரு 25 நிமிஷம் அலாரம் வச்சுட்டு கண்ணை முடிக்கிறோம். இந்த சாமி சிவாச்சாரியார் கையில ஒரு தட்டோட நிக்கிறாரு. நான் எதுக்காக சாமி கும்பிட போனேன்?
அன்னதானத்தை தொடங்கி வைக்க இவரு கையில தட்டு வச்சு நின்னாரு. யாரும் தெரியாது, கேள்விப்பட்டதில்லை. அடி பாதிக்கு மேல எவனோ ஒருத்தர் பத்துக்கு போயிடலாம். இவருக்கு ஒரே வருத்தம், ஏன்னா அது நம்ம முழுசா செவ்வந்தி போட முடியலன்ட்டு. யாருக்கு சொல்றதுன்னா, அந்த காலத்துல காவல்துறை ராஜா தானே போய் சொல்லிட்டு வந்துட்டாரு, இப்படி எங்க செவ்வந்தி இப்ப சாமிக்கு போடுறதுக்கு வச்சா அது போயிருதுன்னு. ராஜா விசாரணை பண்ண சொன்னார் உளவுத்துறை. அப்ப இருந்த அவராணியோட செடிகள் ராணிக்காக எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப மகாராணி தான் தெரிஞ்சா ராஜா ஆக்ஷன் எடுப்பாரா? வாயத்தவங்க தப்பு செய்யறவன் அந்த மந்திரின்னா முதலமைச்சர் ஆக்ஷன் எடுப்பாரா? அந்த கட்சிக்காரன் ஆக்ஷன் எடுப்பாரா? எடுக்க மாட்டாரு. ஜெயில வச்சாலும் சங்கீதால இருந்து அவங்க எல்லாம் போகும். கொலை குற்றவாளியா இருந்து ஜெயில வச்சா கூட சங்கீதா ஏ2பில இருந்து அவருக்கு வேண்டிய உணவெல்லாம் போகும், சிறைச்சாலைக்கு போகும். நீங்க நீதி இப்படித்தான் இருக்கும் பண்ணிக்காரு. அப்ப உறையூர் தான் கேபிட்டல், சோழ நாட்டின் கேபிட்டல் இது. திருச்சி இந்த உறையூர் தான் கேபிட்டல், தஞ்சாவூர் கிடையாது. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், சிவனோட ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஐயா சொல்ல எனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் ஆதி ரகசியத்தை சொல்லு. அது தெரியாதனாலதான் இவங்க இத்தனை பேரும் நோயிலையும் வறுமையிலையும் கர்ம வினையிலையும் நீங்க போராடுறதுக்கு காரணமே ஆதி ரகசியத்தை விட்டானுங்க. நான் சொல்லி கொடுத்தா சூட்சுமத்தை விட்டானுங்க. அதுதான் மூல ரகசியம். மூல ரகசியத்தை விட்டுட்டேன்னா உனக்கு எப்படிடா உங்களுக்கு நடக்கும்? என்னோட வேலை எதுக்குன்னா முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும். இப்ப என்னாச்சு, யார தெரிஞ்சு போச்சு, ஆக்ஷன் எடுக்கல. ராஜா என்ன செய்யல, ஆக்ஷன் எடுக்கல. அப்ப இவர் என்ன பண்ணாரு, தாய்மனு இல்ல செவ்வந்திநாதன் முறையிட்டார். சாமி முழுக்க ஒன்று அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறேன், பாதிப்பு காணாம போயிருது. நான் ராஜாட்ட சொன்னேன், ஒன்றும் வேலை ஆகலை, ஆக்ஷன் எடுக்கலை. இப்போ நான் என்ன பண்ணுறது, உங்கள்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்ட்டாரு. செவ்வந்திநாதன் என்ன பண்ணார் தெரியுமா, ஒரே தடவை பார்த்த மணிக்கு தான் அவர் ரெடியா மூலஸ்தானம் இருந்தது. கருவறை யாரை பார்த்து எதை பார்த்துருந்தது? ஆமா, நீங்க எத்தனை பேர் தாய்மான சாமி போனவங்க கைத்துங்க, இன்னும் போகல சார் தான் கைத்துங்க. இன்னைக்கு தங்கியாவது போயிட்டு வந்தோம். சிவாலயம் என்பது இந்த மொத்த பூமியின் மையப்புள்ளி. ஞாபகம் வச்சுங்க, எங்க ஒரு சிவாலயம் இருக்கு அங்க இருந்தா நெட்வொர்க்கே இருக்கும். தேசம் நினைச்சிடக்கூடாது சிவாலயம். அவர் திரும்பி நின்றுகிட்டாரு. திரும்பி நின்றுகிட்ட உடனே இங்க உறையூர்ல புழுதி புயல் அடிச்சு தூக்குது எல்லா வீடுகளையும், அரண்மனையெல்லாம் அல்லாடுது. என்னன்னு விசாரிச்சு பார்த்தா யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அங்க காவல் தெய்வம் அது என்ன காளி, வெக்காளி அம்மன், அவங்கதான் அந்த உறையூர் பகுதியில் காவல் தெய்வம். அப்போ ராஜா அவங்ககிட்ட முறையிட வெக்காளி அம்மன் வந்து அப்பன்ட்ட வந்து முறையிடுறாங்க, நான் தான் காவல் தெய்வம், உங்களுக்கு கோவம் திருப்பிக்கிட்டீங்க, ஏன்னா உறையூரை காலியாகிட்டு இருக்கு, கொஞ்சம் கருணை காணணும். ஈசன் என்ன சொல்லிட்டாரு, சரி உறையூரை நான் திரும்பி பார்க்க மாட்டேன், ஆனா தெய்வங்கள் அந்த புயலை நிறுத்திடும், பிரச்சனை இல்லை, ஆனா உறையூரை நான் பார்க்க மாட்டேன்ட்டாரு. நல்லா கவனிக்கணும். நீங்க தாய்மான கோயில் போனீங்கன்னா நேரம் போனீங்கன்னா கற்பூர நேரம் இருக்காது, சுவர் தான் இருக்கும், சுத்தி வந்துதான் நீங்க தரிசனம் பண்ணணும். ஏன் அப்படி இந்த சிவன் கோயில் இப்படி ஆட்சிட்டு இருக்கு வரலாறு இது. உடனே சரி அப்படின்ட்டு முடிஞ்சது. இப்ப அது பிறகு சமாதானம் ஆகி அவர் அங்கிட்டே திரும்பிட்டார், உறையூரை பார்க்கல. உறையூரை பார்க்காதனால உறையூர் தன்னுடைய தலைமை பண்பை இழந்து தலைநகர் எங்க போயிடுச்சு, உறையூர் பிச்சை எடுப்பவர்கள் வாழும் ஊராக மாறிவிட்டது.
எங்க அப்பன் கண்ணு வைக்கலைன்னா என்ன ஆயிடுவோம் சொல்லுங்க, பிச்சைக்காரங்களாயிடுவோம். எங்க அப்பன் கண்ணு வச்சுட்டான்னா கோடீஸ்வரன் ஆயிடுவோம். பொன்னம்பலத்தான் கண்ணு வச்சா கோடீஸ்வரன், பொன்னம்பலத்தான் கண்ணை எடுத்தான் பிச்சை ஈஸ்வரன் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். அன்னையிலேருந்து அவர் அப்படித்தான் இருக்கார். காலியாச்சு. இன்னொரு விசேஷம் என்னன்னா, நான் அன்னதானம் தொடங்கின உடனே வரிசையாக நின்ன மக்கள் நின்னாங்க. எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணாங்க. பண்ணிட்டு சொன்னாங்க, இவங்கெல்லாம் ஆதி சோழ வம்சத்து மக்கள், சோழராஜபுரம் மக்கள் உறையூர்லேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு தான் நாங்கள் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எப்படி வம்சமே அது எத்தனை நூற்றுக்கணக்கான வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அந்த வம்சமே எங்க வந்து சாப்பிடுது? வந்து அன்னதானத்துக்கு வந்து நிற்க வேண்டிய நிலைமைக்கு அந்த உறையூர், நீ உறையூர் போனீங்கன்னா அது ஒரு கிராமமா பாவமா இருக்கும். எல்லாரும் கஷ்டப்படுற ஃபேமிலியா இருப்பாங்க. உறையூர் தலைநகர் தஞ்சைக்கு மாறிடுச்சு இல்லைங்களா? இதெல்லாம் நடந்த வரலாறு. அந்த தாய்மான சாமி கோயில் வந்து நம்ம செவ்வந்தி நாதர் ஐயாவுக்கு பூஜை வச்சு அங்கேருந்து அந்த மரியாதையை கொடுக்கணும்னு வந்திருக்காங்க. அதுக்காக அதை நிஜார உளமாற தலைவணங்கி இங்கே எல்லாம் இன்பமான கேட்டு எதிரானை நரைவெல்லேறு ஒன்றுடையானை உபயொரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிருமே தந்தை தாயும் நீ என்னுயிர் துணை நீ சஞ்சலமதி தீர்க்க தேசிய வடிவு நீ உடையலா மற்றும் துணைக்காடு அந்தமும் ஆதி வளர்ப்பின் ஜோதி ஆதியே அடியா தப்பு இந்திய மேவே தாய் சிறகிரி பெருமானை போற்றி போற்றி. ஓம் நம சிவாய். எனக்கு இந்த ஐயா கொடுத்து பாக்கியம் வச்சுட்டு பெரிய பாக்கியம் என்னுடைய பெரிய பையன் நீங்க பூசின நீங்க தாய்மான பூசின மாதிரி. இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். வெளியில ஒரு லட்சுமி ஸ்ரீ ஜுவல்லர்ஸ் உங்களுக்கு பை கொடுத்துருப்பாங்க, கேலண்டர் கொடுத்துருப்பாங்க. ஆதி காலத்துல இருந்து 50 வருஷத்துக்கு மேலாக இந்த தாய்மான சாமி கோயிலுக்கு ஏகப்பட்ட நிபந்தனைகளை பண்ற அந்த ஓனர், அதுதான் லட்சுமி ஸ்ரீ ஜுவல்லர்ஸ் பாரம்பரிய கடை. அவங்க தான் இந்த அன்ன சேவையை செஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்க தாய்மான சாமி கோயில் இருக்கக்கூடிய யானை இந்த லட்சுமி ஸ்ரீ ஜுவல்லர்ஸ் கொடுத்த யானை அதான் இங்க நிக்குது. நீங்க மேல போய் பார்த்தீங்கன்னா அதனால அந்த ஓனருடைய வீட்டுல இருக்க வேலைக்காரங்க சொல்லுவாங்களாம், யானை கிட்டி சோறு போட்ட குடும்பையா எப்படி யானைக்கு வயிற்று தரப்பின குடும்பம் இது அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க. அவங்க தான் வெளியே போட்டிருக்காங்க. அவங்களுடைய கேரண்டை பார்த்தாலே தெரியும், நாங்கள் உங்கள் தங்கம் எங்கள் எங்கள் தங்கம். அதுதான் யூ ஆர் யுவர் கோல்டு, யூ ஆர் அவர் கோல்டு. அவங்களுடைய செயலில் தரம் குவாலிட்டி பக்காவாக மெயின்டைன் பண்ணுவாங்க. சும்மா அந்த 916 சொல்லிட்டு ஏமாத்துற வேலையே கிடையாது. ரெண்டாவது தர்ம ரீதியாக நடத்துவாங்க. அறம் தவறி எந்த ஒரு வியாபாரமும் நடத்த மாட்டாங்க. மூணாவது எக்ஸஸ் ஆகிறத பூரா தான தர்மத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க. ஆதியிலிருந்து அவங்க அதனாலதான் அங்கே வந்து நான் அந்த அன்ன சேவையை ஐயா தொடங்கி அன்னைக்கு பல இடங்களுக்கு நல்லா சிறப்பாக நடந்துக்கலாம். அந்த வகையில் நீங்கள் போய் அந்த கீழே அதுக்கு ஒரு ஸ்டால் இருக்கும். ஏன்னா போன தடவை நான் புத்தாண்டு நிகழ்ச்சி நடக்கும்போது தங்கத்தோட விலை கிராம் 8000 ரூபாய்.
இன்னைக்கு விலை கிட்டத்தட்ட 13,000 ரூபா. ஒரே வருஷத்துல ஒரு கிராம் 5,000 ரூபா மாறுது. ஒரு பவுனுனா 40,000 ரூபா கூட்டியிருக்கு. தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது பெரிய விஷயம். அது 1 கிராமோ 4 கிராமோ 5 கிராமோ தங்கத்தை வாங்கி வச்சிட்டோம்னா மண்ணும் பொண்ணும் என்னைக்கும் விலை கூடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால அந்த ஸ்டாக் போட்டிருக்காங்க. 1000 ரூபா சீட்டோ 1,00,000 ரூபா சீட்டோ ஒரு சீட்டை நீங்கள் தொடங்கணுன்ற ஒரு உறுதியோட தொடங்க தாய்மான சாமி உங்களுக்கு தொடர்ந்து நடத்தி கொடுப்பாரு. ஐயாவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு. அந்த ஸ்டால் கீழே இருக்கு. இதையெல்லாம் அழகா நிர்வகிக்கக்கூடிய அந்த லட்சுமி ஸ்ரீ ஓனர்ஸுடைய உரிமையாளர் அன்பு மேடத்துக்கு உங்கள் அனைவரையும் சார்பாக இந்த சார் அங்கிட்டு வந்துடுங்க. இந்த கூடத்தில் நிறைய பேர் நான் சொல்லி அறிமுகப்படுத்தி உங்களுக்கெல்லாம் என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்றது நிறைய பேர் இருக்கீங்க. அதை செய்ய ஆரம்பித்தா சார்ந்த வரைக்கும் அதுக்கே சரியா இருக்கும். அதனால இந்த புத்தாண்டு பயிலரங்கு என்ற இந்த நிகழ்வை நாம் சிறப்பாக தொடங்கி கொண்டு ஏன் அங்கதான் உட்காரணுமா? நான் உட்கார்றதா இருந்தா லைட்டிங் நல்லா இருக்கு. சரி, எனக்கு மக்களை விட்டு தள்ளி நின்னா பிடிக்காது. எப்பயுமே பக்கத்துல இருக்கணும், கூட நிக்கணும். ஆமா, நீங்க நில்லுங்க. இல்ல இல்ல இப்ப உட்காந்துருக்க, அது பிரச்சனை இல்லை. அதனால உங்களுக்கு இந்த புத்தாண்டு பயிலரங்கை சொல்ல விரும்பும் செய்தி என்ன, உங்களுக்கு நான் வழங்க விரும்புகிறேன்றதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்பயாத்தாலும் விரும்பி பெற்றாங்கன்னா சொல்ல முடியாது. ஏதோ பண்ணாங்க வந்துட்டோம். என்ன கலையாச்சு அப்படித்தானே வந்துட்டோம். அப்ப வருகை முடிஞ்சிருச்சு. அரைவல் இப்ப என்ன ஓடிட்டு இருக்கு? சர்வைவல் ஓடிட்டு. பிறப்பு வந்துருச்சு, காப்பு நடந்துட்டு இருக்கு. ஈசனுக்கு 3 தொழில். என்னது? படைத்தல், காத்தல். வள்ளலார் அழித்தல் சொல்ல பயன்படுத்த மாட்டார். குற்றம் எப்படி கர்மாவை கழிச்சுட்டு அடுத்த ரீபத்துக்கு ரெடி பண்றதுதான் அவருடைய வேலை, முத்தவனுடைய வேலை. அதனால அழிக்கிற வேலை ஈசன்ட்ட கிடையாது. குற்றம் களைவார், அவ்வளவுதான். குற்றம் களைதல் அப்படின்னு சொல்லுவார். சரி, அதனால பரவாயில்ல. ஆக்கல், காத்தல், அழித்தல். ஆக்கல் முடிஞ்சது, காத்தல் ரன்னிங். எது காத்துட்டு இருக்கு சொல்லுங்க? டிபார்ச்சர். எப்படி கிளம்பி போறது பூமியை விட்டுன்றது அந்த வெயிட்டிங்ல. பிறப்பு முடிஞ்சது, காப்பு ரன்னிங். எது வெயிட்டிங்? கிளம்புறது. இறப்புன்னு சொல்ல மாட்டேன், பூமியை விட்டு கிளம்புறது. கிளம்புறது ஒரு 3-4 வகையில கிளம்பலாம். அகால மரணம், ஆமா, திடீர் மரணம், பரிதாப மரணம், பல வகையில போயிட்டு இருப்பாங்க. அப்படி போறதா, நல்லா வாழ்ந்து பரிசுத்த மரணம் அடைவதா, நல்லா வாழ்ந்து தவந்து அப்படியே நோய் படுக்கையில கிடந்து அப்படி கிளம்பி போறதா, அல்லது மகான்கள் சொன்னது போல மரணத்தை வென்று மகா சமாதி அடைவதா? கேள்விதான். மரணமா மகா சமாதி? சொல்லுங்க. மரணம் எல்லாம் வெரைட்டி இருக்கு. நல்ல மரணம், கெட்ட மரணம், துர்மரணம் எல்லாம் இருக்கு. மரணத்தை பத்தி நம்ம விளக்கமா சொல்ல வேண்டியது. இப்ப இந்த மகா சமாதி என்ற அந்த அச்சீவ்மெண்ட்டை மனித சமுதாயம் அடைய வேண்டும். அதுதான் ஆதி காலத்தில் தமிழ் குடிமக்களினுடைய டிபார்ச்சரா இருந்துச்சு. இடைப்பட்ட காலத்துல பல்வேறு கலாச்சாரங்கள் எல்லாம் மோதினதுல அந்த மூல ரகசியம் போயிடுச்சு. நிறைய சமயங்கள், அது விதவிதமான கொள்கைகள், விதவிதமான சாமியார்கள் அப்படி தோன்றி மாறிடுச்சு. அதனால அந்த மூல ரகசியத்தை எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்று
எல்லாம் இல்லை எம்பெருமான் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து ஐயா சொன்னாரு. அதனால ஒரு 30 ஆண்டுகளா அந்த வேலையை ஐயா செஞ்சிச்சு. 30 ஆண்டுகளா இந்த நாட்டில் மட்டும் இல்ல உலகம் பூரா அந்த போய் செஞ்சிச்சு. அந்த வகையில தான் இந்த புத்தாண்டு நிகழ்ச்சி நீங்க எடுத்துக்கணும். அதுக்குரிய உங்க கையில கொடுக்குற நோட்ஸ் என்பது ₹100 கொடுத்தாலும் கிடைக்காது. அப்படி இந்த விஷயம் ஒரு 3 நாள் பயிற்சியில என்ன சொல்லித்தாரனோ அதை உங்க நோட்ஸ்ல கையில கொடுத்துருக்கேன். அப்படி பொன் போல பாதுகாத்துக்கணும். லட்சக்கணக்கான நோயின்னு சொல்லி லட்சக்கணக்கான செலவு செய்யற வேலையை அதை நிறுத்திடும். அதுல இருக்க மெத்தேடை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். அதுல இருக்க மெத்தேடை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்றதுதான் என்னோட பயிலாங்கனி. ஆக்சுவலா 1 டே கோர்ஸ்னா ஒரு 4 பேஜ்ல என்ன பேச போறோமோ அதை பற்றி தான் கொடுப்பேன். ஆனா இந்த முறை நான் என்ன சொல்லிட்டேன், முழுசா என்ன சொல்ல விரும்புறோன்றத 3-4 பேஜ்ல என்ன கொடுக்குறோமோ நோட்ஸை கையில கொடுத்துருவோம். அது பிறகு அவங்க 3-4 பயிற்சிக்கு வந்து கத்துக்கிடாதவங்க அதுலயே புரியுதுன்னா புரிஞ்சுக்கிட்டோம். அது ஏற்கனவே வந்தவங்களுக்கு ரெஃப்ரெஷ்ஷா இருக்கட்டும்னா இருக்கட்டும். மற்றவங்களுக்கு அதை சொல்லி அதை விளம்பரம் பண்ணோம்னா பண்ணட்டும். அதனால முழுமையா செஞ்சிருவோம் அப்படின்ட்டு தான் உங்க கையில அந்த நோட்ஸை கையில வேற யாருக்கும் அந்த நோட்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் அதை நீங்க எக்ஸ்ட்ரா காப்பி கேட்டீங்கன்னா ₹50 கொடுத்தா தான் கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்கு ஜெராக்ஸ் செலவே ₹50. அதனால உங்களுக்காக தெரியும் முழுமையான ஒரு விஷயத்த கையில கொடுக்கணும். விட்டெல்லாம் கொடுக்கல. 1 நாள் பேஜ்னா ஒரு இன்னைக்கு பேசுற சப்ஜெக்ட் இதுன்னா அந்த சப்ஜெக்ட் மட்டும் தான் கொடுப்பேன். ஆனா உங்களுக்கு கொடுத்துருக்கிறது முழுமையான நோட்ஸ். அதோடைய முக்கியமான விளக்கத்தை தான் ஐயா உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுல இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா என்ன சொல்ல விரும்புறேன்னா, அத்தனை சந்தேகங்களை சொல்லுங்க, ஐயப்பாடுகளை தாராளமா எந்திரிச்சு கேட்கணும். கேட்டு தெளிவு பெற வேண்டும். இன்றைய பயிலரங்கு என்பது உங்களுக்கு சந்தேகம் தெளிதல் படலம் தான். வேதாந்த நூல்ல 2 பார்ட்டா இருக்கும். ஐயா அதை 2016-17 வெளியிட்டேன். வேதாந்த நூலுக்கு ஒரே ஒரு நூல் தான் தமிழ்ல. என்ன அது வட இந்தியருடைய கான்செப்ட் தான் வேதாந்தம். 4 வேதத்துல 4 வேதம் மனுஷத்து அது அப்படி. தென்னாட்டுக்கு ஆகமம் சொல்லுங்க. நோட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, மற்ற எல்லாம் அதுல இருக்கும். நான் சொன்னது மட்டும் எழுதிக்க முடியாது. ரிஷிகள் அது மட்டும் யார் கொடுத்தா? சிவனே நேரடியே கொடுத்தாரு. வேதத்தை யார் கொடுத்தா? அதே சிவன் யார் வழியா கொடுத்தாரு? ரிஷிகள் வழியா கொடுத்தாரு. 2 வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். குழம்பிட்டு இருப்பாங்க. நாத்திகம் பேசுறவன் அவங்க கம்யூனிஸ்ட்காரன் எல்லாரும் ஆளாளுக்கு அவன் குழம்புவான், எல்லாரையும் குழப்பி விடுவான். உண்மை இதுதான். சித்தாந்தம் நேரடியாக வழங்கப்பட்ட விஷயம். ஆனா 2மே மக்களுக்கு தேவை. சொல்லுங்க. வேதங்கள் தெய்வங்களை ஈர்க்க முக்கியமான மந்திரங்களை வச்சிருக்கு. சித்தாந்தம் ஏக இறைவனை ஈர்க்கும் ரகசியத்தை வச்சிருக்கு. சித்தாந்தம் என்ன வச்சிருக்கு? ஈர்க்கும் ரகசியம். வேதாந்தம் என்ன வச்சிருக்கு? தெய்வங்களை ஈர்க்கும் ரகசியத்தை வச்சிருக்கு. தெய்வங்களை மட்டும் ஈர்த்தோம்னா ஏக இறைவனை ஈர்க்க கஷ்டம். அதனால பெருசா பிடிச்சோம்னா சின்னது மாட்டிக்கணும். இவ்வளவுதான். அதனால இங்க எல்லாம் சித்தாந்தத்தை நம்ம தமிழர்களின் முறையாக நாம வச்சிருக்கோம். 2 வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சு சரிங்களா? சரி, இப்ப இதுல சந்தேகம் இருக்கு அவங்களுக்கு? புரிஞ்சிருச்சா? ரைட். இப்ப திருமூலர் இருக்காருன்னா 28 ஆகமத்துல செலக்டடா ஒரு 7-8-9 ஆகமத்தை எடுத்து அதை விளக்கமா 3000 பாட்டில் கொடுத்துட்டாரு. அப்ப இதெல்லாம் எதனோட விளக்கம்? திருமந்திரம் இதெல்லாம் சிவன் சொன்ன ஆகமத்தோட
சிவன் சொன்ன ஆகமத்தோட விளக்கம். வேதங்களுக்கு உபனிஷத்து அது இது இதிகாசம் அதெல்லாம் வேற வேற விளக்கங்கள் இருக்கு. அது வந்து நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணித்தான் வரும் இல்லையா, மொழிமாற்றம் பண்ணி வரும். ஆனா இது நேரடியா இருக்கு, நேரடியா இருக்கும். அதனால நம்ம வந்து ஆகமத்தின் வழியே ஏக இறைவனை பற்றினா சகல பிரச்சனைகள்ல இருந்தும் எளிமையாக பிரச்சனையே ஒண்ணு இருக்காது. அது உடல் சார்ந்ததா இருந்தாலும் சரி, மனம் சார்ந்ததா இருந்தாலும் சரி, பொருளாதாரம் சார்ந்ததா இருந்தாலும் சரி, கர்ம வினை சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை பிடிச்சிட்டோம்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. ஏஎஸ் ஆதி சக்தி யூடியூப் சேனலை பார்த்து அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமைத்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து தொடர்ந்து வரக்கூடிய ஆன்மீக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கண்டுகளிக்க அனைத்து திருச்சியிலே உள்ள எல்லா இடங்களிலும் நாங்கள் சிறப்பான ஆன்மீக நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம்.